ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ரேகையை பற்றி தாங்க உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் 3 கோடு தான் இருக்கும் விரலில். ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொரு கோடு, 3 கோடு தான் இருக்கும் மொத்தம். பார்த்தா எங்கள் பாப்பாவுக்கு 4 கோடு இருக்குது. உங்களுக்கு யாருக்குனாச்சும் அந்த மாதிரி 4 கோடு இருக்கா? இருங்க, பாப்பா வந்து இப்போ மாங்காய் சாப்பிட்டுருக்கு. மாங்காய் சாப்பிட்டு முடித்தோடனே கையில் உள்ள ரேகையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாப்பா அதுக்குள்ள ஒரு டான்ஸ் போட்டு ஒன்று. எல்லாம் கஸ்டமர்லாம் எல்லாம் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எந்திரி. ஒரு டான்ஸ். இப்போ பாப்பா வந்து டான்ஸ் போட்டு அதோட கைரேகையை நமக்கு காமிக்கும். பாட்டு பாடிட்டே ஆடு. நீ பாடுங்க. இந்த பாட்டு முடிஞ்சோடனே பாப்பா கையில் உள்ள ரேகையை உங்களிடம் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி கையை பாருங்கள். 1 2 3. அதே மாதிரி விரலையும் பாருங்கள். என் கையில் உள்ள விரலையும் 1 2 3. இப்போ எங்கள் பாப்பா கையை நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும் கோடு. பாப்பாப்பா இங்கே பாருங்கள். 1 2 3 4. நல்லா பாருங்கள். நாலு கோடு இருக்குது. இந்த 3 விரலையும் பார்த்தீங்கன்னா 4 கோடு தான் தெரியும். இங்கே பாருங்கள். 1 2 3 4. அதே மாதிரி இந்த கையிலையும் பாருங்கள். 1 2 3 4. இதுலேயும் பாருங்கள். 1 2 3 4. இந்த 3 வரலையும் பார்த்தீங்கன்னா 4 கோடு. அதே ரைட் சைடு பார்த்துட்டிங்க. இப்போ லெஃப்ட் சைடு கையும் பாருங்களேன், அதே மாதிரியே இருக்கும். நடுவில் உள்ள 3 விரலும் 1 2 3 4. இதையும் பாருங்கள். அது மாதிரி 2 கை சேர்த்து வைப்பப்பா. 2 கையிலையும் நடுவில் உள்ள 3 விரல் பார்த்தீங்கன்னா 4 கோடு இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் கையை சும்மா எதேச்சா சின்ன குழந்தையாக இருக்கப்போ கையை இப்படி பிடிச்சிருக்காரு. என்னமோ அப்படி இருக்குது, ஐஸ்கிரீமே என்னமோ சாப்பிட்டு தொலைக்கணுங்கிறதுக்காக. அப்போ வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து சொன்னாங்க 1000 ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி கோடு இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் எங்களுக்கும் தெரிஞ்சுது. அதுவுமே ஒரு சமயம் உண்மையாகிக்கிட்டே வருது. இங்கே பாருங்களேன், அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி ரேகை உங்களுக்கு யாருக்குனாச்சும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ரேகை உங்களுக்கு யாருனாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.